ஸ்காட் நியூஸ் சேனலின் நித்தம் ஒரு குறள் வரிசையில் இன்று நாம் பார்க்கிற குறள் முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்துவிடும் என்பதாகும். வாழ்க்கையில என்னதான் நாம செயல்பட்டாலும் கூட ஒரு புதிய கோணத்தில் முயற்சியை நம் மனதுக்குள்ளே வளர்த்து கொண்டு அந்த முயற்சியை நாம் தளராது செய்தோமேயானால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பது இந்த குறளின் ஒரு வரி விளக்கமாகும். முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்துவிடும். நீ முயற்சி செய்து கொண்டே இருக்காவிட்டால் அதை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு செயலில் நீ முயற்சி தொடராவிட்டால் வெற்றி பெற முடியாது என்பது இந்த குறளின் விளக்கமாக அமைகிறது. 2 தவளைகள் ஒரு தயிர் குடத்துக்குள்ளே விழுந்து விடுகிறது. 2 தவளைகளும் தயிர் குடத்துக்குள்ளே விழுந்ததும் ஒரு தவளை எப்படியாவது வெளிவர வேண்டும் என்று தாவி தாவி பார்க்கிறது. இன்னொரு தவளையோ, நீ ஏன் வீணாக முயற்சிக்கிறாய், நம்மால் இவ்வளவு பெரிய குடத்தில் இருந்து வெளியே வர முடியாது என்று முயற்சியின்மையால் அப்படியே அது நீரிலே மிதந்து விடுகிறது. இந்த தாவிக்கொண்டே இருந்த குழந்தை, அந்த சின்ன தவளையானது அந்த தயிரானது வெண்ணெய் உருண்டையாக உருண்டு வந்தபோது அந்த வெண்ணெய் உருண்டையிலே ஏறி மீண்டும் முயற்சித்து தாவி வெளியே வந்து விடுகிறது. ஆக அந்த தவளை 2இல் ஒன்று முயற்சி செய்யவில்லை, உள்ளேயே நீர்த்தது, உயிர் நீர்த்தது. 2வது தவளை தொடர்ந்து முயற்சி செய்ததால் அந்த வெற்றியை பெற்றது என்று நாம் கொள்ளலாம். எனவே முயற்சி திருவினையாக்கும். நீ உன்னுடைய எண்ணத்தில் உறுதியோடு இருந்தால், அந்த முயற்சியை தொடர்ந்தால் எந்த ஒரு செயலையும் உன்னால் வெற்றிகரமாக செய்ய முடியும் என வள்ளுவம் மிக அழகாக முயற்சியை வலியுறுத்துகிறது.